வணக்கம். இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டான கபாப் 3 வகையான ரெசிபி கொண்டு வந்திருக்கோம். கபாப், லாலிபாப், அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் 65. இந்த ரெசிபிஸ் வந்து வெஜ் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதை மாதிரி நம்ம குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டான ரெசிபி நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம லாலிபாப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இது காலிஃப்ளவர் 65 ஈஸியாக நம்ம எப்படி பண்ணலான்னு பண்ணியிருக்கோம். லாலிபாப் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இது சாப்பிட்றதுக்கு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இது நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 2 கிண்ணம் வந்து நான் சோயாபீன் எடுத்து நான் அதை கொஞ்சம் பாயில் பண்ணி உப்பு போட்டு பாயில் பண்ணி புழிஞ்சு வச்சுருக்கேன். அதில் ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இவ்வளோ தான் நம்ம அரைக்க போகிறோம். கொத்தமல்லி எல்லாம் போடுங்க, கொஞ்சம் கூட போடுங்க. போட்டு நல்லா அந்த க்ரீன் கலர் வரதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம நல்லா மையாக அரைச்சிருவோம். இது வந்து கொஞ்சம் வந்து அந்த சோயாபீன் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் அரைக்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கொஞ்சம் மைதா மாவு போடணும். மைதா மாவு போட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வந்து கடல மாவு போடணும். கடல மாவு, மைதா மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் இப்படி வேணாலும் செய்யலாம், இல்லைன்னா அந்த ஸ்டிக் வச்சு கூட பண்ணலாம். நீங்கள் வந்து கபாப் வந்து இந்த டைப்பில் பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா ஸ்டிக் வச்சு பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 20 நிமிஷம் தான் எனக்கு தேவைப்பட்டது. 20 நிமிஷத்தில் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஷெல்லோ ஃப்ரை பண்ணி எடுங்க. நீங்கள் ஆயில் ஃப்ரை பண்ணி வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் ஷெல்லோ ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன வரைக்கும் ரெடி ஆகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா லாலிபாப் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சோயாபீன்ஸ் அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு அரைச்சி வச்சுருக்கேன், சோயா சட்னி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளைப்பொடி இஞ்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து சோயா சில்லி, அதுக்கப்புறம் வந்து செஸ்வான் சாஸ் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் கலர் போட்டிருக்கேன். அவ்வளோதான். உப்பு போட்டு நல்லா விரவுங்க. இதில் கொஞ்சம் வந்து மைதா மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணுங்கள். மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கோட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிக்கில் கோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி காலிஃப்ளவர் 65 வந்து வெள்ளைப்பொடி இஞ்சி பேஸ்ட் போட்டு நம்ம கொஞ்சம் கலர் போட்டிருக்கோம். கலர் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம். இதெல்லாம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி அதுவும் ஃப்ரை பண்ணி எடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி ரெசிபிஸ் பார்க்கறது என்னோட